இப்போ ஒரு பழைய ஒரு வாழ்க்கையை வாழாம புதிதாக ஒரு வாழ்க்கையை வாழ என்ன பண்ணோம்? ஆண்டவருக்கு அர்ப்பணிங்க. இவ்வளோ நாட்கள் இந்நாட்டும் இந்த நேரம் மட்டும் ஏதோ ஒரு காரியத்துக்காக பண்ணியிருக்கலாம். ஆண்டோட சமூகத்துக்கு இடம் கொடுக்காம நாங்கள் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னும் உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் ஜெபம் இல்லாமல் இருந்திருக்கலாம். வேத வாசிப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட நீங்கள் இது முன்னாள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கலாம். ஆனால் இன்றைக்கி நீங்கள் தீர்மானம் எடுங்க. இந்த இடத்துல வெளியே போகும்பொழுது ஆண்டவரே நான் இப்போ ஒரு தீர்மானம் எடுக்கேன். என்னோடய குடும்பமாக உண்மையை ஆராதிப்பேன். நம்முடைய குடும்பமாக நாங்கள் வேதத்தை வாசிப்போம். நான் இன்னும் ஆண்டவரை தனிப்பட்ட ஜெபத்தில் ஆண்டவர் இன்னும் தனியாய் நான் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து என்னுடைய நேரத்தை நான் செலவழிப்பேன். இன்றைக்கி நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. எடுத்து கடந்து போடும்போது அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கையை பாருங்களேன், ஒரு மாற்றக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். 4 பேர் என்னடா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருந்தா அநேகருக்கு முன்னாடி என்ன பண்ணார்? உங்களையே ஒரு சாட்சியாய் மாற்ற அவரால் முடியும். சாட்சி ஏற்படுத்திக்கிற யாரு? அவர் நம்ம கூட இருந்தால் தான் நம்ம ஒரு சாட்சியாக என்ன பண்ண முடியும்? நிலையில் இருக்க முடியும். அவர் இல்லாமல் சும்மா சபைக்கு போனேன், அட்டன் பண்ணோம், நாங்கள் சபைக்கு போயிட்டு வந்தோம், சபைக்கு போயிட்டு வந்தீங்களா? நமக்கு அவங்களுக்கு தெரியும் சபைக்கெலாம் போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் நமக்கு தான் தெரியும் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? தொடர்ந்து அதே தப்பு தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதே பாவத்தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோமோ அதே தான் இப்பயும் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. ஆண்டவர் என்ன பண்ணுறார்? உங்களை பிரித்து எடுத்திருக்கிறார். மற்றொரு கூட்டத்திலிருந்து உங்களை பிரித்தெடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்திருக்கிறார். அப்படிப்பட்டவர்களாகிய நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னும் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கோம்? ஒரு நிமிடம் நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திச்சு பாருங்க. ஆண்டவர் இது வந்து கடந்து போகும்போது என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாம் நான் இந்த இடத்துல விட்டு போகிறேன். ஆண்டவரே ஒரு புதிய வாழ்க்கையை வாழத்தக்கதான் என்னை உதவி செய்யுங்க. இந்த இடத்துல நான் உங்களை அர்ப்பணிக்கிறேன். எவ்வளோ பாவத்தில் இருந்தேன், நான் ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கேன். அப்படிப்பட்ட என்னையை ஆண்டவரை நீங்கள் பிரித்தெடுத்திருக்கீங்க, ஒரு பரிசுத்தவனாய் மாற்றிருக்கீங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத சாக்கியத்தை ஈவாக இலவசமாக எனக்கு தந்திருக்கீங்க. ஆனால் அதை வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்? அசட்டை பண்ணி கொண்டு இருக்கேனே ஒவ்வொரு நாளும். அசட்டை பண்ணாதபடிக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பிள்ளைகளாக நம்ம மாறுவோம். இனிமே வாழக்கூடிய வாழ்க்கை தேவனுடைய நாம மகிமைப்படத்தக்கதாய், 4 பேருக்கு இன்னும் அதிக பேருக்கு சாட்சி சொல்லத்தக்கதாய், உங்களுடைய சாட்சி கேட்டு இந்த சபை என்ன பண்ணணும்? நிரம்பத்தக்கதா என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என்னை மாற்றுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் உங்களுடைய மாற்றுவார். ஆண்டால முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர்கிட்ட அப்போ தொடர்ந்து கேளுங்க, ஆண்டவரை என்னை நீங்க மாற்றுங்க. ஆண்டவரை இன்னும் நான் ஒரு பழைய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கேன், நான் இந்த இடத்துல என்ன நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே என்னை மாற்றுங்க, உம்மால மாற்ற முடியும். ஒரு நிமிடம் எல்லாரும் எழுந்திருக்கணுமா?